நம்ம அனுப்ப போகிறோம். சரி, இந்த 10%ங்கிறது நான் கம்பெனியினுடைய நடைமுறையை வச்சு நான் சொல்கிறேனே ஒழிய இது இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. கம்மியாக தான் சார் ஆகுன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா இந்த 10 கம்மி பண்ணிக்கோங்க. 7 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யுவர் கம்பெனி ரூல்ஸு. அதில் என்ன நஷ்டம் வருது, லாபம் வருது, அதில் வந்து யோசித்து நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் லாஸை வந்து அவங்கவுங்களுடைய கம்பெனியுடைய நடைமுறை வச்சு தான் எடுக்க முடியும். உங்களுக்கு தோராயமான அடிப்படையான ஒரு ஐடியா இருக்கணுங்காண்டி தான் சொல்லியிருக்கேன் நான். சரியா? இதுதான் ஃபைனல் மட்டும் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. எக்ஸசிவ் பண்ணிட்டு வேணாமா போடாதீங்க. ஓகேயா? ஏன்னா ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் என்ன நினைப்பாங்க, 16,800க்கு 2,500 பீஸ் அப்படி வேஸ்ட் கிடையாது. அது அந்த 5% நம்ம அனுப்புகிற 800 பீஸு போக 1,700 பீஸு. 1,700 பீஸில் நீங்கள் 10% வச்சா 5% வச்சா 850 பீஸ் வரும். அதை எடுத்தால் நான் அது